லீ குவான் யூ அப்படிங்கிற சிங்கப்பூருடைய தலைவர் தம்பி. இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற தனிமனித வருமானம் உலகத்திலே 3வது இடத்துல இருக்கிறாங்க சிங்கப்பூர். உலகத்திலே கிரைம் ரேட் ரொம்ப கம்மியா இருக்க நாடுகள்ல 3 இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. அப்படி உலகத்துடைய முக்கியமான நாடா மாறின சிங்கப்பூர் 1965 மலேசியாங்கிற நாடால தூக்கி எறியப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவை வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல, இந்த தீவுல எந்த வளமுமே இல்லை, இந்த தீவுனால எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையா இருக்குன்னு மலேசியா வந்து சிங்கப்பூரை வேணான்னு கழிச்சு விடுது. நீங்க தனியா போயிருக்கிறாங்களே விட்டுட்டு. அப்படி வரும்போது அழுதுகிட்டே லீ குவான் யூ வானொலியை சொல்றாரு, நம்ம தனியா வந்துட்டோம், இனிமேல் நம்ம தனி நாடு. அப்படி வந்த லீ குவான் யூ அந்த நாட்டை கட்டமைக்கிறார். அப்படி கட்டமைச்சு இன்னைக்கு சிங்கப்பூர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கு. 1965 வேணான்னு கழிச்சு விட்ட மலேசியாவோட சிங்கப்பூர் இன்னைக்கு பொருளாதாரத்தில் 3 மடங்கு அதிகமாக இருக்கு. அது காரணம் நிறைய சொல்றாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, லீ குவான் யூ முதல்ல செஞ்சது என்ன முக்கியமான விஷயம்னா, தமிழர்கள் நிறையா, இந்தியர்கள், சீனர்கள், மலாய் மக்கள் பிரிவினைகளாக இருக்காங்கல்ல, அவர் முதல்ல நாட்டை கட்டமைக்கப்போ போட்ட திட்டம் என்னன்னா, யாரும் இந்த பிரிவினை பாகுபாட்டுக்காக எந்த